நீங்கள் வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறு, பிரியாணி, பேக்கரி உணவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நடைப்பயிற்சி செய்ய முடியாது, உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஏன்னா உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் எதுக்காக? ஆரோக்கியமாக வாழ்வதற்காக. இப்போ நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பேக்கரி உணவு, பப்ஸு, பஜ்ஜி இதெல்லாம் இது நோய்களை தரக்கூடியது. நீ நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு விட்டு ஆரோக்கியத்தை தருகிற நடைப்பயிற்சியை நீ எப்படி செய்ய முடியும்? நோய்களை தருகிற உணவுகளை நீ நல்லா சாப்பிட்ற அப்படிங்கும்போது ஆரோக்கியத்தை தருகிற உடல் உழைப்பில் எப்படி ஈடுபடும்? உடல் உழைப்பெல்லாம் உனக்கு ஆரோக்கியத்தை தரும். இந்த முரண்பாடு இருக்குல்ல, இந்த முரண்பாடு அங்கே வேலை செய்யாது. உடன்பாடு இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே நீ செய்கிற எல்லா விஷயமும் உனக்கு ஆரோக்கியத்தை தரணும். நீ உண்ணுகிற உணவு, அதுபோல் நீ பழகுகிற உறவினர்கள், நீ பழகிற ஆட்கள் கூட நீ வந்து கெட்டவன் லஞ்சம் வாங்குறவன்கிட்ட பழகிற, லஞ்சம் வாங்குறவங்ககிட்டையும் திருடுறவங்ககிட்டையும் நீ பழகிட்டு காய்கறிகளை சாப்பிட முடியாது, பழங்களை சாப்பிட முடியாது, நடைப்பயிற்சி செய்ய முடியாது, உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஏன்னா நீ பழகிறது யார்? லஞ்சம் வாங்குறவன், திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன். இவன்லாம் யார் அப்படின்னா உன் மனசில் அமைதியை ஏற்படுத்த மாட்டான். இவனுக்கு நல்ல வார்த்தைகள் பேச தெரியாது, இவனுக்கு பண்புகள் கிடையாது, இவனுடைய பழக்க வழக்கங்கள் தண்ணி அடிக்கிறதா இருக்கும். அப்போ இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் உடையவங்க தான் இந்த திருடுறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, இப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. இவங்க நோய்களை தரக்கும். இவர்களுடைய பண்புகளே இவர்களுக்கு நோய்களை தரும். லஞ்சம் வாங்குறவன், நேர்மை இல்லாதவன், திருடுறவன். அப்படி இருக்கும்போது நீ உன்னால் உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஏன்னா நோய்களை தருகிற ஒரு பழக்க வழக்கம் உன்னிடம் இருக்கிறது. நோய்களை தருகிற உறவுகளோடு நீ பழகுகிற, திருடர்களோடு பழகுற. இவங்ககிட்ட பழகுனா உனக்கு நோய் தான் வரும். நிம்மதியாக தூங்க முடியாது, அப்புறம் வந்து மரியாதையோடு வாழ முடியாது, உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, உன் மேலேயே உனக்கு மரியாதை இருக்காது. அப்படி இருக்கும்போது உனக்கு நிம்மதியாக தூக்கம் வராது. அப்போ கண்ட உணவுகளையும் சாப்பிடுவேன். அப்போது உன்னால் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஏன்னா உடற்பயிற்சி ஆரோக்கியத்திற்கானது, உடல் உழைப்பு என்பது ஆரோக்கியத்திற்கானது, நடைப்பயிற்சி என்பது ஆரோக்கியத்திற்கானது. ஆனால் நீ பழகுகிற மனிதர்கள் நோய்களை தருகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த முரண்பாடு இருக்குல்ல, இந்த முரண்பாடு அப்போ எதனால் என்னால் உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படிங்கிற உங்கள் கேள்வி இருக்குல்ல, என்னால் ஏன் உடற்பயிற்சி செய்ய முடியல, என்னால் நடைப்பயிற்சி. நீ முதல்ல நேர்மையானவரா? நீ பழகுகிறவர்கள் நேர்மையானவர்களா? நீ உண்ணுகிற உணவு நேர்மையானதா? நீ சாப்பிட்ற சாப்பாடு நோய்களை தருகிறது, ஆனால் நீ உடற்பயிற்சி என்பது ஆரோக்கியத்தை தரக்கூடியது. உன்னால் எப்படி செய்ய முடியும்? இந்த முரண்பாடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீ பழகுகிறவர்களும் உனக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும், அமைதியை தர வேண்டும். அதுபோல் நீ உண்ணுகிற உணவும் உனக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும், அமைதியை தர வேண்டும். அதுபோல் நீ வசிக்கிற இடமும் உனக்கு ஆரோக்கியத்தை தரணும், அமைதியை தரணும். நீ சென்னையில் இருக்கிற, பொல்யூஷன் நிறைஞ்ச, சுற்றுச்சூழல் மாசுபாடு நிறைந்த அந்த சென்னையில் வசிக்கிற, மாநகரங்களில் வசித்து கொண்டிருக்கிறாய், நகரங்களில் வசித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அப்போ அது பெரிய போராட்டமாக தான் இருக்கும், ஈஸியாக வராது. ஏன்னா நீ ஆரோக்கியத்தை தேடுகிறவராக இருந்தால் நீ கிராமத்தில் தானே வசிக்கணும். அப்போ முரணான ஒரு இடத்துல வசித்து கொண்டு அப்போ நடைப்பயிற்சி செய்ய வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் அது வந்து சாத்தியம் இல்லை. இல்லை பண்ணுறாங்களே நிறைய பேர், பண்ணாதவங்கள நிறைய பேர் இருக்காங்களே, அதை பாரு. பண்ணுற கொஞ்சம் பேர்த்த உதாரணம் காட்டுறல, பண்ணாத கொஞ்சம் அந்த பண்ண முடியாமல் சோம்பேறிகளாக தூங்கி கொண்டு இருக்கிற பல கோடி பேரை பாரு. இப்போ சென்னையில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறவங்க, நடைப்பயிற்சி செய்கிறவங்க, உடல் உழைப்பில் ஒரு லட்சம் பேர் தான் இருப்பான். 1 லட்சம் 2 லட்சம் பேர் தான். மீதி 90 லட்சம், ஒரு 10 லட்சம் பேர்னு கூட வச்சுக்கோங்க, மீதி 90 லட்சம் பேர் சும்மா சோம்பேறியாக இருக்கிறான். அதனால் அங்கே அவங்கள உதாரணமாக பாரு. நான் சொல்லுகிற கருத்தை மறுப்பதற்கு நீ ஒரு 10 லட்சம் பேரை உதாரணம் காட்டுற. நான் சொல்லுகிற கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு 90 லட்சம் பேர் இருக்கிறான். அவங்கள நீ பாரு. அதனால் வந்து முரணான அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. நாம் செய்கிற எல்லா செயல்பாடும் நமக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும். அப்போ தான் நமக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். இந்த முரணாக இருக்குல்ல, சாப்பிட்ற சாப்பாடு சமைச்சு சாப்பிட்ற நோய்களை தருகிறது. அப்போ ஆனால் செய்கிற உடற்பயிற்சி இவர் செய்கிறார், நடைப்பயிற்சி செய்கிறார் அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் அதை செய்வாங்க. இந்த நடைப்பயிற்சி செய்கிறாங்களா, அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஏதோ மிகப்பெரிய வேலையை செய்கிறோம். காரணம் என்னென்னா இவங்க உணவுகள் எல்லாம் முரணாக இருக்குது, இவங்க பழக்க வழக்கங்கள், உறவுகள் எல்லாம் முரணாக இருக்குது. முரணான ஒரு ஊரில் வசிக்கிறாங்க. அதனால தான் இவங்க நடைப்பயிற்சி செய்கிறது கஷ்டமாக இருக்குது. நடைப்பயிற்சி செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லவர்களோடு பழகணும், பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும், கிராமத்தில் வசிக்க வேண்டும். பசுமையான கிராமத்தில், அமைதியான சூழல் நிறைந்த கிராமத்தில் வசித்தால் உடற்பயிற்சி செய்வது, உடல் உழைப்பில் ஈடுபடுவது எல்லாம் எளிதாக இருக்கும்.